வணக்கம், நான் உங்கள் மோகனா. வெள்ளிக்கிழமை 8/8/2025 மாலை மலர் சினிமா செய்திக்குள்ள போகலாம் வாங்க. பார்க்கிங் தகராறில் நடிகை ஈமா குரோஷி சகோதரர் படுகொலை. ரஜினி அவர்களுடன் காலா மற்றும் அஜித்துடன் வலிமை போன்ற படங்களில் நடித்து தமிழ் சினிமாவில் பிரபலமானவர் ஈமா குரோஷி. தொடர்ந்து பாலிவுட்டில் பல படங்களில் நடித்து வருகிறார். ஈமா குரோஷியின் சகோதரர் ஆசிப் குரோஷி டெல்லியில் வசித்து வந்தார். ஆசிப் வீட்டு முன்பு நேற்று இரவு 11 மணி அளவில் இரு சக்கர வாகனம் நிறுத்தப்பட்டிருந்தது. இது தொடர்பாக ஆசிப்புக்கும் இரு சக்கர வாகனத்தை நிறுத்தியவர்களுக்கும் தகராறு ஏற்பட்டது. தகராறின் போது ஆசிப்பை 2 நபர்களும் கூர்மையான ஆயுதங்களால் கடுமையான தாக்கினர். தாக்குதலில் படுகாயமடைந்து உயிருக்கு ஆபத்தான நிலையில் கிடந்த ஆசிப்பை உறவினர்கள் அருகில் உள்ள மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அவரை பரிசோதித்த டாக்டர்கள் ஏற்கனவே அவர் இறந்து விட்டதாக கூறி தெரிவித்தனர். இது குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து தாக்குதலில் ஈடுபட்ட கௌதம் வயது 19, உஜ்வால் 19 ஆகியோரை கைது செய்தனர். ஆசிப் கொலை குறித்து அவரது மனைவி கூறியதாவது: என் கணவர் பணி முடிந்து வீடு திரும்பிய போது பக்கத்து வீட்டுக்காரரின் ஸ்கூட்டி வீட்டு முன்பு நிறுத்தப்பட்டிருந்தது. அவர்களிடம் வாகனத்தை எடுக்குமாறு என் கணவர் கூறினார். ஆனால் வாகனத்தை அகற்றுவதற்கு பதிலாக என் கணவரை கூர்மையான ஆயுதங்களால் கொலை செய்தார். இவ்வாறு அவர் கூறினார். கொலை சம்பவம் பற்றி ஈமா குரோஷியின் தந்தை சலீம் கூறுகையில், நான் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்தேன். ஆசிப் கொலை செய்யப்பட்டதாக எனக்கு அழைப்பு வந்தது. 2 பேர் சேர்ந்து ஆசிப்பை கொலை செய்துள்ளனர். குற்றவாளிகள் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும் என கூறினார். சாதாரண பார்க்கிங் பிரச்சனை ஈமா குரோஷி சகோதரர் கொலை செய்யப்பட்டிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆமாங்க, இது சாதாரண பிரச்சனை தான். பைக்க அப்படி நிறுத்த சொல்லியிருக்காங்க. இதுக்கு போயா தகுந்த ஆயுதங்களால வெட்டி. அப்பா என்ன சொல்றாருன்னா, உன் சொந்த கருத்தை சொல்லாதன்றாரு. இருந்தாலும் மனசு கேட்கவில்லை. பாவம், இவங்க தான் அவங்க. சும்மா பைக் நிறுத்த அதுக்கு கூர்மையான கத்தியில குத்தி சாவடிச்சிருவாங்களா? ஐயோ, பயமா இருக்குதுங்க. நாட்டுல ரொம்ப எனக்கு டாபிக்கே மறந்து போச்சு. டக்குன்னு இப்போ பதட்டத்தில் உளருவேன், மன்னிச்சுக்கோங்க. அடுத்தது போலாம். ஸ்வேதா மேனன் மீது நடவடிக்கை எடுக்க ஹைகோர்ட் தடை. பிரபல மலையாள நடிகையான ஸ்வேதா மேனன் வருகிற 15ஆம் தேதி நடைபெறும் மலையாள நடிகர்கள் சங்க தேர்தலில் தலைவர் பதவிக்கு போட்டியிடுகிறார். பொது தேர்தல் போல் நடைபெறும் நடிகர்கள் சங்க தேர்தல் பிரச்சாரம் விறுவிறுப்பாக நடந்து வருகிறது. இந்நிலையில் ஸ்வேதா மேனன் ஆபாசமாக சினிமா மற்றும் விளம்பர படங்களில் நடித்ததாக அவர் மீது ஜாமீனில் வெளிவராதபடி போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளார். இந்த சம்பவம் மலையாள திரையுலகில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஸ்வேதா மேனன் தன் மீது உள்ள வழக்கை ரத்து செய்ய கோரி ஹைகோர்ட்டில் மனு செய்தார். மனுவை விசாரித்த நீதிமன்றம் ஸ்வேதா மேனன் மீது போலீசாரின் அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு இடைக்கால தடை விதித்துள்ளது. இந்நிலையில் ஸ்வேதா மேனனுக்கு ஆதரவாக மலையாள திரையுலகினர் பலர் கருத்தை தெரிவித்து உள்ளார். நடிகர் தேவன் கூறுகையில், படங்களில் உள்ள காட்சிகளை ஸ்வேதா மேனன் விரும்பி செய்யவில்லை, கதைப்படி செய்யப்பட்டன. சென்சர் அனுமதியுடன் தான் படம் வெளியானது என்றார். நடிகர் ரவீந்திரன் கூறுகையில், நடிகர்களுக்கு சட்டப்பூர்வமாக செயல்பட சுதந்திரமும் உரிமையும் இருக்கிறது. இதில் ஜாதி இருக்கிறதா இல்லையா என்பதை அதாவது உரிமையும் இருக்கிறது, இதில் சதி இருக்கிறதா இல்லையா என்பதை காவல்துறை முடிவு செய்ய வேண்டும். இவ்வாறு திரையுலகினர் பலர் ஸ்வேதா மேனனுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர். என்னை வளரவிடாமல் தடுத்தனர் ராஷ்மிகா ஆதங்கம். நடிகை ராஷ்மிகா மீது திரையுலக ரசிகர்களுக்கு எந்த அளவுக்கு ஈர்ப்பு இருக்கிறதோ அதே அளவிற்கு ட்ரோல்களும் ராஷ்மிகாவிற்கு பிரிக்க முடியாத உறவும் இருந்து வருகிறது. அடிக்கடி அவருக்கு எதிராக ட்ரோல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இது குறித்து ராஷ்மிகா அளித்த பேட்டியில் கூறியதாவது: நான் உணர்வு பூர்வமான நபர், அதை நான் வெளியில் காட்டிக்கொள்ள விரும்பவில்லை. அப்படி செய்வதால் ராஷ்மிகா கேமராவாக செய்கிறார் என்று கூறுகிறார்கள். எனக்கு எதிராக ட்ரோல் செய்வதற்கு பயணம் கொடுக்கப்படுகிறது. சிலர் ஏன் இவ்வளவு கொடூரமாக நடந்து கொள்கிறார்கள் என தெரியவில்லை. என்னை வளரவிடாமல் தடுக்கின்றனர். இது மிகவும் வருத்தமாக இருக்கிறது. என் மீது அன்பு காட்ட முடியாவிட்டால் அமைதியாக இருங்கள். இவ்வாறு அவர் தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தி உள்ளார். கர்ப்பமாக இருந்தே போதே தயாரிப்பாளர் என்னிடம் தவறாக நடந்து கொண்டார். கர்ப்பமாக இருந்தபோதே தயாரிப்பாளர் தவறாக நடந்து கொண்டார். ராதிகா ஆப்தே ரஜினி சாருடன் கபாலி படத்தில் நடித்து தமிழ் சினிமாவில் பிரபலமானவர் ராதிகா ஆப்தே அவர்கள். தொடர்ந்து பாலிவுட் திரையுலகில் பல சினிமாவில் நடித்துக் கொண்டிருந்த போதே கடந்த 2012 பிரிட்டிஷ் வயலின்
கலைஞரும் இசையமைப்பாளருமான பெனடிக்ட் டைலரை மணந்தார். கடந்த ஆண்டு ஒரு பெண் குழந்தைக்கு தாயான ராதிகா ஆப்தே தனது கர்ப்பகாலம் குறித்து சமீப காலத்தில் அளித்த பேட்டியில், நான் கர்ப்பமாக இருப்பதை இயக்குநர்கள் மற்றும் தயாரிப்பாளர்களிடம் தெரிவித்தேன். அதில் ஒரு தயாரிப்பாளர் மட்டும் நான் கர்ப்பிணி என்று பொருட்படுத்தாமல் படப்பிடிப்பில் இறுக்கமான ஆடைகளை அணிய சொன்னார். வலியினால் சிரமப்பட்ட போது மருத்துவரை பார்க்க அனுமதிக்கவில்லை. இதனால் நான் கடும் வேதனை அடைந்தேன். அதே நேரத்தில் ஹாலிவுட் படத்தில் நடித்த போது ஹாலிவுட் இயக்குனர் மிகவும் ஆதரவாக இருந்தனர். படத்தில் நீங்கள் வேறு தோட்டத்தில் தெரிந்தாலும் பரவாயில்லை, நீங்கள் கர்ப்பமாக இருக்கிறீர்கள் என எனக்கு ஆதரவாக இருந்தார். அந்த மனிதாபிமானம் அனுதாபம் எனக்கு மகிழ்ச்சியை தந்தன. கர்ப்பமாக இருந்தபோது நான் ஆடம்பர வசதிகளை எதிர்பார்க்கவில்லை, அனுதாபத்தை மட்டும் தான் எதிர்பார்த்தேன். இவ்வாறு அவர் கூறினார். இளையராஜா ஐயா அவர்கள் வாழ்த்து. இசையமைப்பாளர் VR சுவாமிநாதன் அவர்கள் ராஜேஷ் கண்ணோரமே என்ற இசை ஆல்பத்தை உருவாக்கி இருக்கிறார். சைந்தவி அவர்கள் VV பிரசன்னா அவர்கள் ஆகியோரை பாடலை பாடியுள்ளனர். இதையொட்டி இசையமைப்பாளர் இளையராஜா ஐயா அவர்கள் சந்தித்த VR சுவாமிநாதன் ராஜேஷுக்கு இளையராஜா அவர்கள் வாழ்த்து தெரிவித்தனர். அடுத்ததை பார்க்கலாம். காத்து வாக்கள ஒரு காதல் விமர்சனம். மாஸ் ரவியும் லட்சுமி பிரியாவும் காதலித்து வருகின்றனர். அதே ஊரில் தாத்தாக்கள் பலர் ஒருவருக்கொருவர் மோதிக்கொண்டு கொலை செய்யப்படுகிறார்கள். மோதலில் ஏரியா தாதாவாக சாய்தீனா உருவெடுக்கிறார். இந்நிலையில் மாஸ் ரவி திடீரென காணாமல் போகிறார். காதலினை தேடி லட்சுமி பிரியா பலரும் தேடி அடைகிறார். அப்போது ஒரு நாள் 4 பேர் கொண்ட கும்பலை ஒரு ரவுடி விரட்டி செல்கிறார். அவரை பார்த்ததும் செய்வதறியாமல் அதிர்ச்சியோடு திகைத்து நிற்கிறார். அவர் யார், கொலைக்கான பின்னணி என்ன என்பதை படத்தின் மீதி கதை. அமைதியாக வாழ்ந்து வந்த மாஸ் ரவி ஆக்ரோஷமாக மாறி கதையின் போக்கையை மாற்றிவிடுவது ரசிக்க வைக்கிறது. தாதாக்களுடன் சண்டை காட்சிகளில் கைத்தட்டலை பெறுகிறார். லட்சுமி பிரியா வரும் காட்சிகள் ரசிக்க வைக்கிறது. படத்தின் வில்லனா என்று சொல்லி எழுப்பும் அளவிற்கு பெரிய வில்லன் பட்டாளமே அமைத்துள்ளது. இத்தனை வில்லன்கள் இருப்பதால் ரத்தம் மற்றும் வன்முறைகளுக்கு பஞ்சமில்லை. சில வன்முறை காட்சிகள் கொடூரத்தை காட்டி பார்வையாளர்கள் காட்சிகளில் இருந்து வேற பக்கம் திரும்புகிறது. தங்கதுரை, ஆதித்யா கதீர் கலகலப்பு, சாய்தினா யதார்த்தமான வில்லன் நடிப்பு, சபாஷ். GKV அண்ட் மிக்கின், அருள்வேல் இசை, ராஜதுரை, சுபாஷ் மணியன் ஒளிப்பதிவு. ரசிப்பு. சில காட்சிகளில் விடையை தேடி பார்வையாளர்கள் கண்களை நோக்கி கேட்கும் கேள்விகள். விடையே தெரியலையா படத்துல. கண்களை நோக்கி பலவீனம் காத்து வாக்கள ஒரு காதல், வன்முறை காதல். அவ்வளோதான், சிம்பிளா முடிச்சிட்டாங்க. விடையே தெரியலங்க, கடையே புரியலன்றாங்க. பட விழாவுக்கு சொட்டை தலையுடன் வந்த ஹீரோ நவித் பரித் இயக்கத்தில் உருவாகியுள்ள படம் சொட்ட நன்னை. இது படத்தில் கதாநாயக நிஷாந்த் ஷே சொட்ட தலை கெட்டப்பில் நடித்துள்ளார். அவருக்கு ஜோடியாக பிக் பாஸ் வர்ஷினி, ஷாலினி ஆகியோர் நடித்தனர். ரஞ்சித் உன்னி அவர்கள் இசையமைத்துள்ளார்கள். அட்லர் என்டர்டெயின்மெண்ட் சார்பில் அசார் தயாரித்துள்ள இந்த படத்தில் ரோபோ சங்கர் அவர்கள், கல்லூரி வினோத், கலக்கப்போவது ராஜா அவர்கள், ஆனந்தபாபு உள்பட பலர் நடித்துள்ளனர். இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் வீடியோ பிரபலம் பிரியங்கா நாயர் முதல் முறையாக இந்த படம் மூலம் சினிமாவில் அறிமுகமாகி இருக்கிறார். வருகிற 22ஆம் தேதி படம் திரைக்கு வர இருக்கிறது. இதையொட்டி படத்தின் ட்ரெய்லர் மற்றும் இசை வெற்றி விழா சென்னையில் நடந்து விழாவில் கதாநாயகனாக நிஷாந்த் ரோஷோ படத்தில் நடித்த சொட்ட தலை தளத்தில் கலந்து கொண்டார். தொடர்ந்து அவர் பேசியதாவது, இந்த படத்தின் கதையை கேட்டவுடன் சொட்ட தலையை வைத்து ஒரு கதை எப்படி அந்த வழியை சொல்ல முடியும் என தோன்றியது. நிஜ வாழ்க்கையில் சொட்ட தலையாக இருக்கும் உறவினர்கள் சிலரை சந்தித்த போது அவர்களின் வழி புரிந்தது. சொட்ட என்பது இயற்கைத்தான், ஆனால் அறகுறையாக சுட்டி காட்டி அவர்களுக்கு மேலும் வழிகளை கொடுக்கக்கூடாது. இந்த படம் பார்த்தால் சொட்டை தலையை இனிமேல் யாரும் மோசமாக நடத்த மாட்டார்கள். இவ்வாறு அவர் கூறினார்.